ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பான ஈசா யோகாவுக்கு தான் போயிட்டோம். ஒன் டேயில் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுற இடம்னா அதுக்கு நீங்கள் கம்பல்சரி கோயம்புத்தூரில் இருக்க ஈசா யோகாவுக்கு போகலாம். நமக்கு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுனால எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். இங்கே நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த 111 பஸ்ஸில் ஏறிடுங்க. ஏறிட்டிங்கன்னா உங்களை அங்கே கோயில்கிட்டே நேராக போய் இறக்கி விட்ருவாங்க. இந்த பஸ் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இருக்குது, 5 நிமிஷத்துக்கும் ஒருக்கா இருக்குது. இங்கேருந்து 1 மணி நேரம் தான் ட்ராவல். ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே தியானலிங்கம் இருக்கிற சைடு போயிட்டதுக்கப்புறமா ஈஷா பாருங்கள். அங்கே ஃபோன் அலோடு இல்லை, பேக் அலோடு இல்லை. இதெல்லாம் செக் பண்ணி அவங்க வச்சிடுவாங்க. நம்ம பர்ஸ் எடுத்துக்கலாம், வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கூடமே நம்ம தியானம் பண்ணுற இடத்துல அலோடு இல்லை. நீங்கள் குளிக்கிறதுக்கு அங்கே அந்த லிங்கத்தை நீங்கள் தொட்டுக்கோமன்னு புனித நீரில் போய் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸை அவங்களே கொடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேயும் பக்கத்தில் போய் இந்த லிங்கத்தையும் நாங்கள் தொட்டு கும்பிட்டு வந்துட்டோம். மறுபடியும் இந்த லிங்கம் பக்கத்துலேயே நம்ம விட்டு தியானம் பண்ணாதவங்க கூடமே இதில் தியானம் பண்ணிடுவாங்க. இங்கே தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தியானம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே எல்லாத்துக்குமே பாயாசம் கொடுத்துருந்தாங்க. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் பெண்களுக்கும் குளிக்கிற இடம் இருக்குது. இந்த லிங்கத்தை பார்த்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நல்லா தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லிங்கத்துக்கும் லைனில் நின்று கூப்பிட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு இந்த லிங்கம் பக்கத்தில் போன உடனே. மறுபடியும் அங்கேருந்து வெளியே வந்தோடனே நம்ம செல்ஃபோன், வாட்டர் கேன், பர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே என்ட்ரன்ஸில் இருந்து நடந்து வந்தால் மாட்டு வண்டியில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே நிறைய கடை இருக்கும், ஸ்நாக்ஸ் கடை, எல்லா கடையுமே உள்ளே இருக்கும். அங்கே ஈஷா கிட்ட போனோடனே அதில் அந்த கட்டி, அதாவது திண்ணீர் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த திண்ணீர் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஈஷா நம்மளால் அந்த கேட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கூடாரத்தில் தியானம் பண்ணுறதுக்கும் தனியாக இடம் வச்சுருந்தாங்க. இதோடு எங்கள் ப்ளாக் முடிஞ்சிச்சு. அடுத்த லாங் வீடியோ சந்திப்போம். Bye guys.